ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரிய போராட்டம் தொடக்கத்திலிருந்தே அறவழியில் ஜனநாயக முறையில் தான் நடந்து கொண்டிருக்குது. ஜனநாயக வழியில் தேர்வு செய்யப்பட்டு நிறுவப்பட்ட அரசு ஜனநாயக வழியில் நடந்த போராட்டத்தை தடியடி வைத்து தாக்கி காயப்படுத்தி அவர்களை சிறைப்படுத்த வேண்டிய, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாமல் ஒரு மறைவிடத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? அப்போ இது ஜனநாயக ஆட்சி. இதுதான் குண்டாஸ் ரூலுங்கிறோம், இதுதான் கேங் ரூலுங்கிறோம். இது ஒரு ரவுடிகள் ராஜ்யம் போல நமக்கு தோணுது. அப்போ அறவழியில் போராட்டம் நடத்தும் போது அதை அணுகிறதா, அந்த வழியில் அணுகிறது தான் ஜனநாயகம். நீங்கள் மக்கள் தங்கள் உரிமைக்காக ஜனநாயக முறையில் போராடும் போது அதை சர்வாதிகார முறையில் அடக்கி ஒடுக்குவது என்பது தான் நாங்கள் கொடுமையான சர்வாதிகாரம்னு குற்றஞ்சாட்டுறோம். அரசு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு, மக்களுக்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டிய அரசு, மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டிய அரசு அதிலிருந்து தன் கடமையிலிருந்து விலகி நிற்கிறத பார்க்குறோம். மாணவர்கள் போராடுறாங்கன்னா, மாணவர்கள் இந்த இளைஞர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மந்திரிகள் என்ன செய்கிறாங்கங்கிற கேள்வி வருது. அவர்கள் தங்களுக்கான பிரதிநிதிகள் செயலிழந்து செயல்படாமல் போயிட்ட பிறகுதான் மாணவர்கள் வீதிக்கிறங்க போராட வேண்டியது வருது. இது இன்று நேற்றல்ல, 3 ஆண்டு கால சகிப்பு. தொடர்ச்சியாக 3 ஆண்டு காலம் நமக்கான உரிமையை அமைச்சர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நம்பி ஏமாந்த பிறகுதான் இந்த இளைஞர்கள் தெருவுக்கு வராங்க. இது ஒரு தன்னெழுச்சியான மக்கள் போராட்டம். இது ஒரு மாபெரும் புரட்சி. இந்த ஜல்லிக்கட்டு தடை என்பதை தன் பண்பாட்டின் மீது சுமத்தப்பட்ட, தன் பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போர், அப்படிதான் இந்த இளைஞர்கள் மக்கள் பார்க்குறாங்க. இப்போ நான் அமீர் என்பது இந்த மக்களில் இருந்து வந்தவர்கள், இந்த மக்களோட நிற்பவர்கள். அப்போ நாங்கள் இந்த மக்களின் உணர்வை பிரதிபலிக்கிறோம். என் உணர்வை இந்த பிள்ளைகள் பிரதிபலிக்கிறாங்க. இதில் இடைவெளி கிடையாது. ஆனால் இத்தனை கோடி மக்கள், 8 கோடி மக்களுக்கு, மக்களின் உணர்வோடு இந்த மக்களுக்கு இந்த நாட்டின் மதிப்புமிக்க நீதிக்கும் எவ்வளவு இடைவெளி வந்துடுச்சுன்னு பாருங்க. அப்ப இந்த மக்களுக்கும் இந்த நாட்டின் நீதிக்கும் இவ்வளவு தூர இடைவெளி ஏன் வந்தது? ஒரு அமைப்புக்கு, ஒரு பீட்டாங்கிற அமைப்புக்கு அருகில் இருக்கிற நீதி இவ்வளவு பெரிய ஒரு தேசிய இனத்திற்கு இவ்வளவு தூரத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன? அப்ப அது எங்களை முற்றுமுழுதாக புறக்கணிக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாட்டினுடைய பிரதம அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய 50 பாராளுமன்ற உறுப்பினர்களை, மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்களை சந்திக்க மறுக்கிற பிரதமர் பீட்டா அமைப்பை சந்திச்சு படம் எடுத்து வெளியிடுறாங்க. அப்ப பீட்டா அமைப்பில் யாரு? மேனகா காந்தி, அந்த அம்மையாருடைய தங்கை ஜென்னி கிருஷ்ணா, அவருடைய மனைவி. இந்த அமைப்புக்கு தலைவி யாரு? அமெரிக்காவை சேர்ந்த பெண்மணி. அப்ப இந்த நாட்டு கலாச்சாரம், இப்ப நீங்க இதை ஜான் பெர்கின் எழுதின பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை படிச்சா இது எந்த மாதிரியான அரசியல் என்பதை இன்னும் நல்லா என் மக்களும் என் மாணவ பிள்ளைகளை, இளைஞர்களும் புரிந்து கொள்ள முடியும். காளைகள் தொடர்ந்து துன்புறுத்தப்படுவதாக பீட்டா சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? காளைகள் துன்புறுத்தப்படுது என்பதையே நான் சுத்தமா வெறுக்கிறேன். நான் அதை ஏற்கல. அந்த வார்த்தையவே மிக கடுமையாக நான் கண்டிக்கிறேன். ஏன்னா என் வீட்டு காளைக்கு இன்னைக்கு நேற்று இல்லை, நாங்கள் குடும்ப படம் எடுக்கும்போது எங்கள் காளைகளையும் இணைத்து படம் எடுக்கிறவங்க, வச்சுக்கிறவங்க. எங்கள் குலதெய்வம் போல எங்கள் வீட்டில் ஒரு பெண்ணை எப்படி குல விளக்கா வளர்ப்போமோ அப்படி வளர்க்கிற ஒரு குலம் இது ஒரு கூட்டம். நீ எங்கிருந்தோ வருகிற உனக்கு என் வீட்டு காளை மேலே அக்கறை இருக்குன்னு சொல்றதே ஆபத்தானதான் நான் உணர்றேன். நாங்கள் வதைக்கலை. எங்கள் ஆதிப்பாட்டன் சிவனுக்கே காளையா வச்சு வழிபட்டவர்கள் நாங்கள். சிவன் கோயிலை எங்கு கட்டினாலும் முன்னாடி காளையை வச்சு, நந்தியா வச்சு காளையை வழிபட்டுட்டு தான் ஆதி கடவுளா இருக்கிற எங்க பாட்டன் ஆதிப்பாட்டன் சிவனையே வழிபடுகிற மரபு எங்களுடையது. நீ எனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போராட்டம் என்பது பல்லாயிரக்கணக்கான மக்களை நீங்க பாக்குறீங்க. இந்த போராட்டம் என்பது எந்த அளவிற்கு தொடர்ந்து நீடிக்கும்? இவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படுவதற்கான சட்ட ரீதியிலான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நம்புகிறீர்களா? அல்லது உணர்வு மிகுதியில் இன்றைய ஒரு நாள் போராட்டமாக, அடையாள போராட்டமாக மட்டுமே இது சுருங்கிவிடக்கூடிய அபாயம் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? அடையாள போராட்டம்னா அரசியல் கட்சி நடத்தலையே. இது அடையாள போராட்டம்னா இந்த வெயில்ல எல்லாத்தையும் விட்டுட்டு பசியோட உறக்கத்தை தொலைச்சிட்டு இந்த இளைஞர்கள் நிற்க வேண்டிய தேவையில்லை. இவன் எதிர்காலத்தில் தேர்தல் நின்று மக்கள் தனக்கு வாக்கு செலுத்தணும்னு எதிர்பார்ப்பிலையோ அரசியல் லாபத்திற்காகவோ இந்த இளைஞர்கள் வரலை. இவன் தன் பண்பாட்டு மீட்டெடுக்கணுங்கிற ஒரு ஒரு தன்னெழுச்சியான உந்துதல்ல தான் இந்த தளத்தில் நிற்கிறான். இந்த போராட்டம் நீர்த்து போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வாய்ப்பு எந்த நொடியும் இருக்கு. இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு.
ஒரு சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டி காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பட்டிருந்த காலையை நீக்கிட்டு ஒரு சிறப்பு சட்டத்தை, அவசர சட்டம் கூட இல்ல, ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்றி எமக்கான ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு எந்த தடையுமின்றி எமக்கான ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உரிமையை பெற்றுத்தர இந்த அரசால முடியும். அதை மாநில அரசு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசு இந்த மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த சட்டத்தை ஏற்றித்தர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லாம நாங்க வெட்டித்தனமா இந்த போராட்டத்தை இந்த மக்கள் முன்னெடுக்கல இருக்குது. அந்த உரிமையை கேட்கிறோம்.